இந்த ஃபார்முலா கார் பந்தயம் என்பது பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியிலே எப்படியாவது நடத்தியாக வேண்டும் என்கிற கட்டாயத்தின் பெயரால் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இந்த பந்தயம் சென்னையில் நடத்தப்படுகிறது. அரசினுடைய 42 கோடி ரூபாய் பணம் வீணடிக்கப்படுகிறது. நீதிமன்றம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. குறிப்பாக மருத்துவமனைகள், ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, அதே போன்று பல்வேறு அலுவலகங்கள், ராணுவ தளவாடங்கள், துறைமுகங்கள், தலைமைச் செயலகம் என்று பல்வேறு பகுதியில் அரசு அலுவலகங்கள், மத்திய அரசு அலுவலகங்கள் இயங்கி வரக்கூடிய பகுதியில் இந்த கார் ஃபார்முலா போர் பந்தயம் நடத்தப்படுகிறது. நீண்ட ஒரு எதிர்பார்ப்புக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு பந்தயத்தை நிர்ணயம் செய்யப்பட்டது போல கால இடைவெளியில் ஆனாலும் எப்படியாவது நடத்தியே தீர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த விடியா திமுக அரசு இந்த பந்தயத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கொளத்தூர் காவல்துறை உதவி ஆணையராக இருக்கக்கூடிய சிவகுமார் என்பவருக்கு நீண்ட நேரம் பணி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பணிச்சுமை அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஒரு உதவியாளருக்கு ஏறக்குறைய அவருடைய காவல் நிலைய சரகத்தில் 2 அல்லது 3 காவல் நிலையங்களுடைய கண்காணிப்பு பணி அவர் மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய புகார்கள், வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அவர் தீர்வு காண வேண்டியிருக்கும். அதற்கு மத்தியிலே தொடர்ந்து நேற்று முதல் அவர் இந்த கார் ஃபார்முலா பந்தயத்திற்கு பாதுகாப்பு பணிக்காக பணி அமர்த்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக அவருக்கு பணிச்சுமை, அதே போன்று மன அழுத்தம் இருந்து வந்ததாகவும் சக காவலர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று ஒரு சுழற்சி முறையிலே அந்த காவல்துறையினருக்கு அங்கு பணி அமர்த்தப்படாமல் ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய அளவிலே சாலைகளில் நிற்க வைக்கப்பட்ட ஒரு காரணத்தினால் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட அவர் தற்போது சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். அந்த ஃபார்முலா 4 கார் பந்தய பாதுகாப்பு பணிகள் என்பது நன்ற வெயில் காலமாக இருக்கக்கூடிய 1 மணி அளவிலே அந்த பாதுகாப்பு பணியில் அவருக்கு அந்த மயக்கம் அடைந்து அந்த நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெயிலுடைய தாக்கம், அதே போன்ற காலநிலைய பருவநிலையுடைய மாற்றம் என பல்வேறு சிக்கல்கள் சந்தித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் கொட்டுகிற காய்கிற வெயிலில் அவரை நிற்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது அவருடைய உயிர் வழியாக இந்த கார் ஃபார்முலா பந்தயத்தினுடைய முதல் நபராக பரிதாபமாக உதவி ஆணையர் சிவகுமார் இறந்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த அளவிற்கு மக்களுடைய பொது போக்குவரத்து சாதனங்களாக இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளுடைய டயர்கள் கழன்று ஓடுவது, அதே போன்று ஓட்டுநர் இருக்கைகள் உடைந்து கீழே விழுவது, பேருந்துகள் நடு சாலையிலே பற்றி எறிவது, பேருந்துகள் இயக்க முடியாமல் நடுவழியில் நின்று அதனை தள்ளுவது என்று பல்வேறு அலங்கோல காட்சிகள் அரங்கேறி வருகிறது. அதற்கெல்லாம் மக்களுடைய பொது போக்குவரத்து சாதனம் அவருடைய உயிர்களுக்கு, அதே போன்று போக்குவரத்துகளுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுவதை விட்டுவிட்டு இது போன்ற ஒரு தேவையற்ற ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு கார் ஃபார்முலா 4 என்கிற இந்த பந்தயத்தை தற்போது நடத்தியே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நடத்துவதால் இது போன்ற ஒரு அசம்பாவித சம்பவம் ஒரு உதவி ஆணையரை தற்போது பறிகொடுத்திருக்கிறது தமிழக காவல்துறை. இன்னும் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குமோ என்கிற பல்வேறு வேதனைகளையும் சர்ச்சைகளோடும் தான் இந்த கார் ஃபார்முலா பந்தயம் நடத்தப்படுகிறது. எனவே இதுபோன்று காவல்துறையினருக்கு பணி வழங்குகிற போது மேலதிகாரிகள் கருணையோடாவது அவர்களை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று காவல் நிலையங்களில் பணியாற்றக்கூடிய, தமிழகத்தில் பணியாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கும் நன்றி ஜெயக்குமார்.